ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்கிற மாத்திரம் அல்லாதபடி உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காணும்படியாய் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 52 அதிகாரம் 12வது இறை வார்த்தை. உங்கள் முன்னே கடந்து போவார், உங்கள் முன்னே சொல்வார். உங்கள் முன்னே ஆண்டவராகிய கடவுள் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னே சொல்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதற்காக நமக்கு முன்னதே கடந்து வருகிறார்? மீகா புத்தகம் 2:13 சொல்லி தடைகளை தகர்த்தெறியும்படியாய் நமக்கு முன்னதாய் சில தடைகள் நமக்கு முன்னதாய் இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத தடைகள், தெரிந்த தடைகள் இருக்கும், தெரியாத தடைகள் இருக்கும். மாமிச தடைகள், அந்நிய கிரியல் தடைகள், பிள்ளி சூனிய தடைகள், ஏதோ ஒரு காரியத்தின் தடைகள். என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சில தடைகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இதோ நான் உனக்கு முன்னதாய் கடந்து போகிறேன். மோசேக்கு முன்னதாய் கர்த்தருடைய சமூகம் கடந்து போனது. மோசே சொன்னார், நீர் என்னோடு கூட வர வேண்டும், எனக்கு முன்னதாய் கடந்து வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் இறங்கி வந்தார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வந்தார். திரளான ஜனங்களை நடத்தும்படியாய் இறங்கி வந்தார். செங்கடல் தடையாக இருந்தது, அந்த தடைகளை தகர்த்தெறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக எதற்கென்று சொன்னால், வழிகாட்டும்படியாய். இணைச்சட்டத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 1 முதல் 3 இறை வார்த்தைகள் வாசித்து பாருங்கள். அவர் வருவது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வழிகாட்டுதல் நமக்கு இருக்க வேண்டும். நான் எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் ஏனென்று சொன்னால், ஜெயம் எடுக்க வேண்டும். நாம் போகிற காரியங்களில் தோல்வி மேல் தோல்வி அடைகிறது. வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதபடி சில காரியங்கள் தோல்வி அடைகிறதோ, தேவ சமூகத்திலே ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு முன்னதாக நீங்கள் வாங்க டேடின்னு சொல்லி அழைத்து பாருங்கள். அவர் மோசேக்கு முன் சென்றவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு முன்னதாய், உங்கள் பணிகளுக்கு முன்னதாய், உங்களுக்கு முன்னதாய் அவர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இன்றைக்கு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். மோசேக்கு முன் சென்றவர் மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு முன் சென்றார். யோசுவாவையும் அவர் நடத்தினார். யோசுவா இடத்துல சொல்லும்படியாய் அவர் இறங்கி வந்தபோது, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 28 அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறார், உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நமக்குள் இருக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து வருகிறார். எல்லா பிரச்சனையும், இதுவரை தடையாயிருந்த காரியங்கள் எல்லாம் விலகி மதிர்ச்சுவராய் நிற்கப் போகிறது. இதுவரை உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றவர்கள் உங்களுக்கு பக்க பலமாய் மாறப்போகிறார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது? கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட வரும் பொழுது. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாய் எதிர்த்து நின்றது, அதே பாதுகாப்பாய் நின்றதாக என் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையார், இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எங்கெல்லாம் கடந்து போகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு முன்னதாய் அவர் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் புறப்பட்டு வருவதை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உமக்கு முன்பதாய் நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்களுக்கு முன்னதாய் வருவதாய் இன்றைக்கு வார்த்தையின் மூலம் வாக்கு பண்ணினீரே. தகப்பனே, எங்கள் வேலைகளுக்கு முன்னதாய், எங்கள் ஊழியங்களுக்கு முன்னதாய், எங்களுடைய பணிகளுக்கு முன்னதாய், எங்கள் குடும்பங்களுக்கு முன்னதாய் நீர் எழுந்தருளி வருவீராக, நீர் நடத்துவீராக. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.